மனசுலேருந்து அப்படியே இறங்கி வருது. இறங்கி வந்து இவன் கை மேலேயே உட்காந்து நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிருது. கடிச்சது ஒரு சூப்பர் ஸ்பைடர். அதுக்கு ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், வளர்ப்புன்றது, குதிக்கிறது, ஸ்பைடர் சென்சர் எல்லா சக்திகளும் இருக்குது. இப்பதான் ஹாரி அப்பா நார்மன் ஆஸ்பார்னுடைய ஆஸ்கார் இண்டஸ்ட்ரி காட்டுறாங்க. மிலிட்டரி கூட கான்ட்ராக்ட் வச்சுட்டு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. டெக்னாலஜி வச்சு ரிசர்ச் பண்றாங்க. எலிகளுக்கு இது மருந்து கொடுத்து ரிசர்ச் பண்றாங்க. இது மூலியமா 800% அந்த எலியுடைய பலம் அதிகமா இருக்குது. ஆனா டெஸ்ட் பண்ணதுல ஒரு எலிக்கு மட்டும் கோபம், முரட்டுத்தன்மை, பைத்தியக்காரத்தனம் போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. சோ அதனால ஒரு டாக்டர் மட்டும் ஹியூமன் டெஸ்ட் பண்ண வேணாம், மறுபடியும் இந்த ஃபார்முலாவை பேசிக்ல இருந்து உருவாக்கலாம்னு சொல்றாரு. இது கேட்ட மிலிட்டரிக்காரங்க எக்ஸோஸ்கெல்டன் ஆர்மர் உருவாக்குறதுக்கு கோஸ்ட் ஏரோஸ்பேஸ்க்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. இன்னும் 2 வாரத்துல டெஸ்ட் நடக்க போகுது. அதுக்குள்ள இந்த மருந்தை உருவாக்குங்க, ஹியூமன் டெஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மொத்த காசு அவங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போறாங்க. இப்பதான் பீட்டரோட அங்கிளையும் ஆன்டி மேவையும் காட்டுறாங்க. அங்கிள் ஒரு எலக்ட்ரீஷியன், பட் அவருக்கு சரியா வேலை கிடைக்கல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. வேற வேலை கிடைக்கணும் பேப்பரை பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க வேலையா தான் இருக்குது. பீட்டர் அப்ப வீட்டுக்கு வரான், சாப்பிட கூட வரல, சிலந்தி கடிச்சது ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே மயங்கி விழுந்துடுறான். உடம்பு